இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்த ஒரு பேப்பரை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். அதாவது பீகார்ல வந்து திருப்பதிக்கு, அதாவது ஏழுமலையானுக்கு கோயில் கட்ட போறாங்களாம். ஸோ ஏழுமலையான் கோயில் கட்டுற கோயில் அது திருப்பதியோட பிரான்ச்சா தான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ வந்து திருப்பதியில வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கா லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க, கிட்டத்தட்ட தினமும் கூடுறாங்க. அதனால வந்து அது பிரான்ச்சு வர்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து சரவணா ஸ்டோரை உதாரணத்தை எடுத்துக்கலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டி நகர்ல ரங்கநாதன் தேர்ல மட்டும்தான் சரவணா ஸ்டோர் இருந்தது இல்லையா? இப்போ அங்க வந்து எல்லாம் ஒட்டுமொத்த சென்னை மக்களும் அந்த சரவணா ஸ்டோருக்கு தான் போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுவும் தீபாவளி பொங்கல் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த இடம் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், ரங்கநாதன் தெரு. ஸோ இதெல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ ஊருக்கு ஒரு பிரான்ச் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை பாடியில ஒன்று, பொர்ஷாவாகத்துல ஒன்று, பல்லாவரமா குரோம்பேட்டையில ஒன்று, ஓரூர்ல ஒன்று. எனக்கு தெரிஞ்சு 4 பிரான்ச் இருக்கு. வேற எதனா தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த 4 பிரான்ச் ஓபன் பண்ணி கூட அங்க கூடுற ஜனத்தை பாத்துக்கிறீங்களா? இன்னும் கூட வந்து திருவிழா மாதிரி எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஜனம் வந்து குவியுது. பிரான்ச் எடுத்துன்னு வந்து கூட மக்கள் வந்து குவியுது. இப்போ வந்து முதல் முயற்சியா வந்து பீகார்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க திருப்பதி. ஓகேங்களா? இது வந்து மக்கள் வந்து அங்க இருக்கிற மக்கள் இல்லை மற்ற மாநில மக்கள்லாம் வந்து இனிமே வந்து ஆந்திரா நோக்கி போக மாட்டாங்க. ஸோ எங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரான்ச் எடுத்துன்னு வாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். திருப்பதி பிரான்ச் எங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா எல்லாம் போய் ஆந்திராவில் போய் நிற்க தேவையில்ல. ஓகேங்களா? இது ஒரு நல்ல முயற்சி தான். இதுக்கு வந்து இதுக்கு வந்து இடம் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதுக்கு இடம் வந்து எவ்வளோ ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது வருஷத்துக்கு 1 ரூபாய், வருஷத்துக்கு 1 ரூபாய். 99 வருஷத்துக்கு கணக்கு போட்டுப்பாங்க, எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. 99 வருஷத்துக்கு 1 ரூபானா வெறும் 99 ரூபாய்ங்க. அது ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போயிடலாம். 99 ரூபாய். இப்போ இது இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 15 ஏக்கர் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு. இதை வந்து ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை ஒரு தொழிற்சாலைக்கோ இல்லை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கோ இந்த இடத்த கொடுத்துருந்தால் எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு இப்போ திருப்பதிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து கோயிலெல்லாம் வந்து ஒரு இடத்துல உருவாகுதுன்னா ஒரு வலுவான காரணம் இருக்கும். தெரியல உங்களுக்கு? ஸோ நீங்கள் எந்த கோயிலை வேணால் எடுத்துங்க. அது வந்து இங்கே வந்து இவர் அருள் எழுந்திருக்கிறார், இது ஒரு சின்ன வரலாறு, இல்லை என் கனவுல வந்து ஏழுமலையான் தோன்றினார், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா இவங்க இந்த கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, ஏழுமலையான் கோயில கட்ட போறாங்க, அவ்வளவுதான். ஏழுமலையான் கோயில கட்ட போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு பக்தி எல்லாம் கிடையாது. சோ இங்க ஆந்திராவில் கல்லா கட்டுற மாதிரி பீகார்லயும் கல்லா கட்ட போறாங்க. பீகார்ல கல்லா கட்டினாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் திருப்பதி பிரான்ச் வந்துடும். எங்க மாநிலத்துக்கும் எடுத்துட்டு வாங்க. எங்க மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்து வந்தீங்கன்னா எங்க மக்கள் வந்து அவ்வளவு தூரம் போயிட்டு ஜர்கண்டின்னு அடி வாங்கி உத வாங்கி கால் கடுக்க நின்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க தமிழ்நாட்டு பக்தர்கள். எங்க தமிழ்நாட்டுக்கும் இந்த பிரான்ச்சை கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. இந்த கோயிலால என்ன நன்மை நடக்க போகுதுன்னா, நீங்க வேணா நல்லா பாருங்க. கோயிலை சுத்தி 100 பிச்சைக்காரன் தான் உட்கார்ந்துருக்க போறான். ஓகேங்களா? கோயிலை சுத்தி 100 பிச்சைக்காரன் தான் இருக்க போறான். இதனால வேற என்ன லாபம் இருக்க போகுது? அங்க இருக்கிற வடநாட்டுக்காரர் வந்து பணத்தை கொட்ட போறான். பொதுவாகவே வந்து பீகார் மக்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தினமும் வந்து ஒரு 1000 கணக்குல வந்துகிட்டு இருக்காங்க. 1000 கணக்குல வந்து வந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, பெங்களூருக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க இந்த திருப்பதி பிரான்ச்சை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஐடி கம்பெனி, ஒரு தொழிற்சாலை கட்டியிருந்தாங்கன்னா ஒரு 5000 பேர் இல்லை ஒரு 10,000 பேர் அந்த மாநிலத்திலேயே அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கும். அதை விட்டுட்டு யாருக்கும் எதுவும் பிரயோஜனம் இல்லாம அங்க இருக்கிற ஐயருங்களும் பூசாரிங்களும் அவனுதான் வந்து அங்கேயே இருந்து ஓசியில சாப்பிட்டுட்டு அதே ஒரு பழப்ப நடத்த போறானுங்க. அதுக்கு மேல வந்து அதை வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கும் கல்லா கட்ட போது அங்க இருக்கிற தொழிலதிபருங்க, அதே சார்ந்து இருக்கிறவங்க, நகை, அப்புறம் முடி, எல்லா விஷயத்துல பணம் கொட்ட போகுது. இதனால வந்து மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா? இது வந்து ஒரு பிரான்ச்ன்றது ஒரு ஒரு கம்பெனிங்க தான் பிரான்ச் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஒரு வந்து கம்பெனிங்க, வங்கிங்க பிரான்ச் எடுத்துட்டு வருவாங்க, நகை கடை பிரான்ச் எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து ஒரு கோயில் வந்து பிரான்ச்சா ஒரு கட்டுறது நியாயமா? அதாவது ஆக்சுவலா வந்து இந்த கோயிலை வந்து கட்டுறாங்க. ஒரு கோயில்ன்றது ஒரு தானா ஒரு 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 சொத்த காரணம் வச்சு கூட கோயிலை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கூட இல்லை, இந்த காரணம் இல்லை. ஏழுமலையானுக்கு கோயில் கட்டப்படும்ன்றது தான் அந்த நியூஸ். மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த நியூஸை பார்த்த உடனே சத்தியமா எனக்கு ஜீரணிக்க முடியல. அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, இதை பத்தி உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஊருக்கு ஊர் பிரான்ச் வரலாமா, இல்ல வந்து திருப்பதியோட அந்த மகிமை வந்து குறையாம அங்கேயே இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு மக்களுங்க வந்து ஒரே இடத்துல போயிட்டு குவிஞ்சி ரொம்ப வந்து கால் கடுக்க நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு காலில் இருந்தா மறுநாள் காலில் தான் பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம்லாம் ஆகுது. அந்த மாதிரிலாம் டெய்லி நியூஸ்ல போடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நீங்க அங்கங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்கேயே கும்பிட்டு அவங்க சௌகரியமா அங்கேயே இருந்துக்கலாம் என்பது என் தாழ்மையான கருத்து. பிரான்ச், திருப்பதி பிரான்ச்சு எல்லா பகுதியும் வரலாமா, இல்ல திருப்பதி அங்கேயே இருக்கலாமா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.